வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 3 தமிழ் திரைப்படங்கள் வருது. 3 BHK படத்தின ரிவ்யூ நம்ம சேனல் இருக்குது. ஃபீனிக்ஸ் படத்தின ரிவ்யூ நாளைக்கு மதியானம் வந்து சேரும். அடுத்ததாக ஒரு தமிழ் காமெடி ட்ராமா மூவியாக இயக்குனர் ராம் அவர்களுடைய படைப்பில் ரிலீஸ் ஆகிருக்க பறந்து படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ பார்த்தாச்சு. இந்த படத்தை மேலும் லீட் பண்ணியிருக்காங்க மிர்ச்சி சிவா அவர்கள், கிரேஸ் ஆண்டனி அவர்கள், மித்து ரியான் அவர்கள் அண்ட் வந்து அஜு வர்கீஸ் அவர் பண்ணியிருக்காரு, அஞ்சலி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்து முடிச்சக்கப்புறம் இது உண்மையாகவே ராம் படமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குற லெவலுக்கு இருந்தது. ஏன்னா இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு ராம் படமாக அமையும். அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. நான் ஒன்று நினச்சிட்டு போனால் படம் ஒன்று கொடுத்தது. இது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு படம் கூட சொல்லலாம். நான் இப்போயே இந்த படத்தோட ரிசல்ட் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர்ஸ் போய் பாருங்கள். இந்த ஏன் தேட்டர்ஸில் போய் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸை நான் இந்த ரிவ்யூ மூலயமா சொல்கிறேன். இந்த படத்தில் சில ஃப்ளாஸும் இருந்தது, அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். பறந்து போ இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸியான அம்மா வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸ்போவில் சாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா வந்து இயற்கை பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, டோர் டெலிவரி பண்ணிகிட்ருக்காரு. பையன் மட்டும் வீட்டில் ஸ்டடி பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ பையனுக்கு வந்து இருக்கிற இடம் தான் ஜெயில். ஸோ வீடு விட்டால் ஸ்கூல் அப்படின்ற பையன். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரக்தி ஆகியிருக்கான். ஸோ அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவா அவர்கள் தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ரோடு ட்ரிப்பு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துலேருந்து வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் ட்ரிப், ஒரு பயணம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பயணம் என்னவாச்சு ஏதுவாச்சு அப்படின்றத கதையை நோக்கி நாம் ஒரு பயணிக்கிற ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சத்தியமாக ராம்கிட்டேருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ராம் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக ஒரு தெரப்பிஸ்ட், ஒரு எமோஷனலான தெரப்பிஸ்ட், ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தெரப்பிஸ்ட், ஒரு அன்பை மட்டுமே காட்டக்கூடிய ஒரு தெரப்பிஸ்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு அவருக்கு ஹியூமர் சென்ஸ் இருக்குமா அப்படின்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் எனக்கு மிக முக்கியமாக வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதது என்னென்னா, எப்படி இவரோட படத்துக்கு மிர்ச்சி சிவா ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு காம்போவாக இருக்கே அப்படின்ற போது நினச்சேன். ஆனால் அது அப்படியே பிரேக் அவுட் பண்ணிக்கோ, நான் கொடுக்குறேன்டா படம் மிர்ச்சி சிவா வச்சு அப்படின்ற மாதிரி. இந்த படத்தில் மிர்ச்சி சிவா இல்லைனா இந்த படம் என்ன இருக்குன்ற மாதிரி அந்த வரைக்கும் கொஸ்டின் எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் மிர்ச்சி சிவா தான் ஷோ ஸ்டீலர் சொல்லலாம். படம் ஃபுல்லாகவே அவருடைய கமெண்ட்ரு, அப்புறம் ஒன்லைன் ஜோக்ஸு, அப்புறம் வந்து அடுத்தடுத்து கவுண்டர்னு சொல்லிட்டு நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நொடிக்குமே சிரிக்க வச்சுட்டு இருப்பார். படத்தினுடைய ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் அவரோட ஜோக்கும் அவரோட கவுண்டர் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரசித்து சிரிப்பீங்க. அந்தளவுக்கு மிர்ச்சி சிவாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அட் த சேம் வே அவரோட எமோஷனல் சீக்வன்ஸும் சரி ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து அவர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். டான்ஸ் ஆடிட்டு சீன் பார்த்திங்கன்னா அவன் பையன் வந்து சொல்லுவான், பா இவங்களாம் சும்மா கை தட்டுறாங்க, உண்மையாக அவன் டான்ஸ் வரல. இது ஒரு மாதிரி அப்போ மறைமுகமாக அவர் தாக்குறாங்களோன்ற மாதிரி தோணும். ஆனால் அது நல்லா இருந்தது இங்கே அந்த படத்தில். அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து புரிஞ்சிக்கிறது, அந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். சிவா தான் சோசியல் இந்த படத்துக்கு. அண்ட் ராமை பற்றி பேசுவோம். ராம் வந்து நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி இது வந்து ராம்கிட்ட நான் சத்தியம் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நம்மளை ஏதோ ஒரு வகையில் நம்மளை எமோஷனலாக அட்டாக் பண்ண போகிறாரு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். அதெல்லாம் அப்படியே கிழிச்சு எரிஞ்சு நம்மளை ஒரு மாதிரி ஜாலி மூடில், ஃபன் மூடில் பயணம் செய்ய வைக்கிறாரு. நான் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்குமே நான் அதாவது சிவா அவங்க பையன் அவங்க பின்னாடி நான் உட்காந்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ட்ராவல் ஃபீலிங் இருந்தது. அவங்க போகிற இடத்துக்குலாம் என்னை கூட்டு போயிட்டே இருக்காங்க. அதுவும் சாதாரணமாக கூட்டு போகல, ரொம்ப கஷ்டப்படுத்தி என்னை கூட்டு போகல, என்னை ஜாலியாக கூட்டு போனாங்க. ஸோ ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஜாலி ரைடு தான் இந்த படமாக நான் பார்க்குறேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒரு படத்தை விட்டு வெளியே வரும்போது நம்ம சந்தோஷமாக வெளியே வரணும். நிறைய படங்கள் நம்ம ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த படம் அது இந்த படம் தான். ஏன்னா ஒரு மாதிரி எனக்கு வந்து ரொம்ப மனசு ஃப்ரீயாக, இன்னும் ரொம்ப வலுத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி பார்த்த படம்னா அது இந்த படமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மைண்ட் செட் கண்டிப்பாக வரும். அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து ஒரு 2.5 மணி நேரம்ப்பா ரிலாக்ஸ் இருந்தேன். இந்த விவசாயி கடைசி விவசாயியில் வந்து பார்த்தீங்கன்னாப்பா நான் ஒரு 2 மணி நேரம் தான்ப்பா இங்கே நிம்மதியாக இருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையான்னு வரல. அதே மாதிரி தான் இந்த 2.5 மணி நேரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக, ரொம்ப ரிலாக்ஸபிளாக இருக்கும். அந்தளவுக்கு படம் உங்களை அவ்வளோ அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து படத்தில் வந்து எந்த ஒரு எமோஷனையும் வற்புறுத்தியோ திணிச்சியோ கொடுக்காம அந்த ஃப்ளோவில் வித் ஃப்ளோவிலே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகான எமோஷன்ஸ் இருக்கும் எல்லாமே. அதுவும் முக்கியமாக பேரண்டிங் பற்றின எமோஷன்ஸ். நீங்கள் வந்து தங்க மீன்கள் பார்த்துருப்பீங்க, பேரன்பு பார்த்துருப்பீங்க. அதில் எமோஷன்ஸ் வந்து சரி இவங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமையுமா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இதில் அப்படியே இது வேறு மாதிரி. நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் போனால் எப்படி இருக்கும் அப்படி ரைட் பண்ணுறது தான் இது.
உங்கள் பசங்களை பார்த்துக்கோங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு போங்க. அதாவது அவங்க ஸ்விம்மிங் போகணுன்னா கூட்டு போங்க, மலை ஏறணும்னு சொன்னால் மலை ஏறுங்க, குதிக்கணும்னா குதிங்க, அவங்க எதாவது சாப்பிடணுன்னா சாப்பிடுங்க, டீ குடிக்கணும்னா குடிங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட லைஃப்குள்ளே போய்ட்டு வாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கான். அதாவது எப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல் தான், அப்புறம் விட்டா வீடு. அவங்களுக்கு வந்து போகிற விஷயம் என்னென்னா வெளியே போனால் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நம்ம பசங்களை நீங்களே லைஃப்பில் நிறைய பேர் இருக்கும், அவங்க பசங்களை நம்ம கூட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு வாங்கல, அதே தான். ஸோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் அவங்க அதிகபட்சம் பசங்களோட எதிர்பார்ப்புன்னா கொஞ்சம் நேரம் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 10ல் ஒரு 2 பேரோ 3 பேரோ கொஞ்சம் ஒரு சில சேஞ்ச் தெரியும். அது நான் கேரண்டியாக சொல்கிறேன். அது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ட் இருக்கும். ஸோ இது தாண்டி கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் ஆண்டனி, இதுதான் தமிழில் முதல் படம் நினைக்கிறவங்களுக்கு. ரொம்ப இயல்பாக இருந்தாங்க, அந்த கேரக்டர் அப்படியே ஒத்துழைச்சாங்க அப்படி தான் சொல்லிடணும். எனக்கு ஒரு மினி கோவை சார்லாம் ஃபீலே கொடுத்தாங்க, எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ்லாம். அவங்க வந்து பையனை பிரிஞ்சிருக்கிற அந்த ஏக்கம், அதுமாதிரி அவங்களுக்கும் சிவாவுக்கும் உண்டான அந்த காதல், அது வந்து இத்தனைக்கும் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க, அவர் வேறு ஊரில் இவங்க வேறு இருப்பாங்க. அவங்களுடைய காதல் அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறது, அது மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து அவங்களோட நடிப்பு ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்தாங்க கிரேஸ் ஆண்டனி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி, அப்புறம் வந்து அஜு வர்கீஸ், இவங்க 2 பேரும் சின்ன ரோல் தான், ஆனால் அவங்களுக்கு அந்த ரோல் கரெக்டாக ஆப்டாக இருந்தது. முக்கியமாக அவர் வந்து சிவாவோட க்ரஷ்ஷு தான் வந்து அஞ்சலி. அதில் வந்து கவுண்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீனே ஒரு மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ஃபீலே நல்லா இருந்தது. நீங்கள் அந்த சீன்ஸை பாருங்கள். ஆனால் இந்த படத்தில் வந்து கவுண்டர் ஒவ்வொரு செகண்டுக்கும் கவுண்டர். அது சொல்லுவார், இது மாதிரி அப்பா நீ இது மாதிரிலாம் சன்ரைஸ் பார்த்துருக்கியா, அப்பா உங்கள் அப்பா கூட்டு போயிருக்காராப்பா, இல்லைப்பா நான் தான்ப்பா எங்கள் அப்பா கூட்டு போனேன், உங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி இல்லைப்பா அப்படின்றதா இருக்கட்டும். அதுமாதிரி நீ என்னை கொட்டின, இப்போ ஓன் பிள்ளை என்னை கொட்டுறான் அப்படின்றதா இருக்கட்டும். இதுமாதிரி அப்பாவுக்கும் மகனுக்கும் உண்டான அந்த சின்ன கிளாஷு, சின்ன சந்தோஷம், சின்ன எதிர்பார்ப்பு, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக எதிர்பார்த்தாங்க. நான் இப்போயே சொல்கிறேன், இந்த படத்தில் நீங்கள் கதையே எதிர்பார்க்காதீங்க. இது கதையே இல்லை. நீங்கள் ஃபைனல் எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை, ஆமாம் நம்ம என்ன படம் பார்த்தோம், நம்ம எங்கே படம் பார்த்தோன்றதை நம்ம எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆனோம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு படம் ஒரு ஜேர்னி, ஒரு ஃபீல் குட்டாக, ஒரு ஸ்மூத்தான, ஒரு ரிலாக்ஸான ஜேர்னியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இன்னுமே இந்த படத்துலேருந்து வெளியே வர முடியல. அந்தளவுக்கு ரொம்ப நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தேன். எப்படி நீங்கள் ஒரு குக் வித் கோமாளி பார்த்தாலோ, இல்லை ஒரு நல்ல நகைச்சுவை சேனல் பார்த்தாலோ ஒரு ஃப்ரீ இருக்குமோ, அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்தது. சரி, இந்த படத்தில் குறைகள் பார்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குறைகள்னு சொல்ல முடியாது. எனக்கு இந்த படம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தி தாண்டி அப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட முக்கியமாக அந்த பையனை சேஸ் பண்ணி போவாங்க, அப்பாவும் அம்மாவும். சேசிங் சீக்வன்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. மற்றபடி பார்க்கலாமா வேணாமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற 3 படங்களில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வேணும்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன், மஸ்ட் வாட்ச் படம். கண்டிப்பாக இது வந்து குழந்தைகளுக்காக பார்க்க வேண்டிய பெற்றோர்கள் படம், அதுதான் நான் சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். இது வந்து குழந்தைங்க பார்க்குற படமாக கிடையாது, குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மஸ்ட் வாட்ச். அது பேரண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தென் ஸ்டே வித் மீ FDFS with மோஹி.